ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் முட்டை பொடிமாஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளும், அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பும், கொஞ்சம் சீரகத்தூளும் அண்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் கிளாஸ் பால் ஊற்றினா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது 4லேருந்து 5 பேருக்கு போதுமானது. இதையும் நல்லா பீட் பண்ணி அடிச்சுக்கோங்க அந்த முட்டையை. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா நறுக்கிய வெங்காயமும் அண்ட் ஒரு 2-3 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக தீயாமல் வதக்கிடும். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு பொடியான நறுக்கிய பன்னீரையும் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். பன்னீர் ரொம்ப வதங்க தேவையில்லை. அதுக்குள்ளே நம்ம முட்டையை போட்டு அடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலவையும் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றி நல்லா நீங்கள் சிம்லேயே வச்சு கிளறி விட்டிங்கன்னா நல்லா பொடி மாஸ் மாதிரி அழகாக ரெடி ஆகி வந்துடும். பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.